குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நமக்கு 20வது நாள் நம்ம பயணத்தை ஆரம்பித்து நம்ம மணாலி டு லேயில் பாதியில் நேற்று நடந்த பிரச்சனையில் நம்ம இங்கே தங்கிட்டோம். இதை பார்த்தோம். எனக்கு பின்னாடி மலையை பாருங்கள். காதில் மஃப்ளர் மாட்டுற அளவுக்கு குளிர். -2 டிகிரி வரைக்கும் நைட்டு போயிடுச்சு. இப்போ ஒரு 10 டிகிரி இருக்குது. இப்போவும் குளிரத்தான் செய்யுது. அதனால் அந்த மஃப்ளரை கழட்ட முடியல. இப்போ நம்ம பயணத்தை தொடங்கிட்டோம். அடுத்து ஓப்பன் பண்ணியிருக்காங்களா ரோடு இல்லையா, தார்ச்சா வழியாக ஜான்சகர் அப்படிங்கிற வழியில் படூம் நோக்கி, படூம்லேருந்து லே வழியாக நம்ம படூம்லேருந்து லேக்கு நம்ம ட்ராவல் பண்ணுவோம். திரும்ப அந்த செக் போஸ்ட்டுக்கு போவோம். திரும்ப ஏதாவது சொன்னாங்கன்னா மறுபடியும் நம்ம என்ன செய்யணும், லீகல் வேலிட் பாயிண்ட் பேசுவோம். அப்படி ஏதாவது பண்ணுனா, அதையும் மீறி பண்ணுனா நம்ம சட்ட ரீதியாக என்ன செய்வோம், டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவில் சந்திப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நாங்கள் பனிமலைக்கு எக்ஸாக்டாக வந்துட்டோம். இப்போ சுற்றி பாருங்கள். இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் எப்படி காட்டுக்கு சைடு ஃபுல்லாக பாருங்கள். மலைக்கு வந்தாச்சு. இந்த பாருங்க, என் கீழே பனி கட்டி விட ஐஸ் கத்தி மாதிரி இருக்கு பாருங்க. உடையுது, கத்தி மாதிரி இருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கு. உடைச்சி எடுக்கிறேன் பாருங்க. தண்ணி வடிஞ்சிருக்கு. இதில் ஐஸ் ஃப்ரெஷ் வாட்ரு நல்லா தான் இருக்கு பாருங்க. ஃபுல் ஐஸ் மலை, ஃப்ரெஷ் ஐஸு. இப்போ தான் தோண்டியிருக்காங்க. நம்ம வர்றதுக்கு முன்னாடி தான் கொஞ்ச நேரம் ஐஸை டிஸ்மேண்டில் பண்ணியிருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். நம்மளை சுற்றி பாருங்கள். ஃபுல் ஐஸ் தான், பனி. அந்த வழியாக நம்ம இது பண்ணுறோம். பட் அந்த இதில் ஐஸ் உருகி தண்ணியாக ஓடி இருக்கு பாருங்கள். ரோடு போட்டிருக்காங்க. அந்த ரோடு டேமேஜ் ஆகி பனி ஐஸ் அந்த பனி ஐஸ் கட்டியை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நடுவில் ரோடு மட்டும் தெரியுது. கரெக்டாக பண்ணியிருக்காங்க அந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன். இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக பியூர் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே போர்வை போத்தின மாதிரி, ஃபோம் இருந்த மாதிரி அப்படியே இருக்குது. அப்படியே கேக் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது. எந்த விதமான இதெல்லாம் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. ஃபேபுலஸாக ரோடு இருக்குது. இந்த மாதிரி ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறது தான் மணாலி டு லே. இதுதான் இது அட்வென்ச்சரோ அல்லது ஃபன் பார்க்கோ ஆக்டிவிட்டீஸோ போகிறது விஷயம் இல்லை. இந்த மாதிரி ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணுறதுனா லைஃப்பில் ஒன்ஸ் இன் அ டைம் நம்ம கம்ப்ளீட்டாக என்ன செய்யணும், இதை ட்ராவல் பண்ணியே ஆகணும். இந்த மாதிரியான இடத்துக்கு வந்தால் தான் நம்மளுடைய பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுது, நம்மளுடைய மைண்ட் எப்படி ரியாக்ட் ஆகுது, நம்ம எப்படி பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறோம், செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறோம், இந்த கிளைமேட்டிக் அப்சர்வேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதை பார்த்துக்கிற முடியும். இது வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸு. கண்டிப்பாக நம்ம வாழ்நாளில் ஒரு தடவையாவது வரணும். கண்டிப்பாக செல்ஃப் டிரைவிங் முடிஞ்சால் செல்ஃப் டிரைவிங்கில் வாங்க. முக்கியமாக ஃபேமிலியோடு வர்றவங்க ஒரு அல்டர்னேட்டிவ் டிரைவிங் தெரிஞ்ச ஆளோட கூட்டிகிட்டு வாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸு. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்தீங்கன்னா 2-3 பேர் டிரைவிங்கில் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வரும்போது சோலோ டிரைவிங் கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயந்தான். பாருங்க, ஜேசிபி அப்பப்போ கிளியர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பனி விழ இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து மற்ற ஒன்றான இடங்கள்ல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. இந்த நம்ம நண்பர்கள் முன்னாடி இருக்காங்க பாருங்க, முன்னாடி போயிட்டு இருக்காங்க. நம்மளும் என்ன செய்கிறோம், போயிட்டுருக்கோம். நம்ம சின்க்லா டாப்பில் மீட் பண்ணுவோம் அவங்கள. இப்போ பாருங்கள், நம்ம டாப்புக்கு வந்துட்டோம். உச்சி, இமயமலையினுடைய உச்சி. அதாவது நம்ம என்னென்னா
எவ்வளோ தூரம் ரோட் போக முடியுமோ அவ்வளோ தூரம் ட்ராவலிங்க்கு வந்து லேல உள்ள ரோட்டுக்கு வந்துட்டோம். அந்த லே ரோடுக்கு தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து கண்டிப்பாக வந்து என்னன்னா, இது வந்து கூகுள் மேப்ஸில் வந்து காட்டாது. ஆனால் ஒரே ரோடு தான், தாராளமாக வரலாம், தைரியமாக வரலாம். இங்கேருந்து சின்க்லா டாப் வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து லேயோடைய பார்டரு. அங்கேருந்து தான் வந்து லடாக் யூனியன் டெரிட்டரி ஸ்டார்ட் ஆகுது. ஆல்மோஸ்ட் நமக்கு தார்ச்சாவில் இருந்தே நெட்வொர்க் இல்லை, அதனால வந்து ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இடையில வந்து எந்த கடையும் கிடையாது, எதுவும் கிடையாது. பட் அந்த 33 கிலோமீட்டர் நீங்கள் வந்து டேலேயே டிரான்சிட் ஆகுங்க. முடிஞ்ச வரைக்கும் இங்கே வந்து 9 to 1 இப்போ போட்டிருக்காங்க. அந்த மணாலியோடைய அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து செக் பண்ணிவிட்டு எப்போ வந்து டைமிங் அலோன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார்டிங் டைம்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து எண்டிங் டைமுக்குள்ளே நம்ம என்ன செய்ய முடியும், லடாக்கை ரீச் பண்ண முடியும். இங்கேருந்து லடாக் போகிறதா இருந்தாலும், லடாக்ல இருந்து மணாலி வர்றதா இருந்தாலும் உங்களுக்கு ஃபேபுலஸ் ட்ராவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இப்போ நாங்களே பாருங்கள், இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ ஹைட்டுக்கு ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். அதுக்கு அங்கிட்டு லேல தான் வந்து 14,000 ஃபீட்டில் வந்து 14,400 ஃபீட்டில் வந்து கார்டுங்லா அப்புறம் சங்லா 2 பாஸ் இருக்குது. உம்லிங்லா முடிஞ்சா போவோம், ஏன்னா உம்லிங்லா பாஸ் தான் வந்து இருக்கிறதுலே ஹைட்டு 19,000 ஃபீட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த 19,000 ஃபீட்டை நம்ம வந்து ரீச் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் பவுண்டரி ரீச் பண்ணிட்டு அந்த உம்லிங்லா பாஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இதே மாதிரி தான் அந்த பனிக்கு நடுவில் தான் போகணும். அதுக்கு வந்து இதே மாதிரி ரோடு இருந்துச்சுன்னா நம்ம அதையும் என்ன செஞ்சிருவோம், வந்ததோட ட்ராவல் பண்ணி அதையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிட்டு நம்ம வியூவர்ஸ்க்கு வீடியோ கேப்சர் பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ நீங்கள் வந்து இந்த டிரைவிங்கை எங்களோட சேர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். நாங்கள் இதை கேப்சர் பண்ணிகிட்டே வரோம். வந்து போர்டு வச்சிருக்காங்க, எங்க வச்சிருக்காங்க 16,16580 ஃபீட், 16,580, 16,580 அடி உயரத்துல நம்ம இருக்கோம். என்னதுன்னா கடல் மட்டத்துல இருந்து 16,580 அடி உயரத்துல நம்ம இருக்கோம். சுத்தி பாருங்க, இமயமலைக்கே வந்துட்டோம். இமாச்சல பிரதேசனுடைய டாப் எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் டாப்புக்கு என்ன செய்ய போறோம், நம்ம போறோம். அடுத்து வந்து என்ன செய்ய போறோம், நம்ம படும் போவோம். படும் போயிட்டு அங்க இருந்து நம்ம என்ன செய்வோம், லே போவோம். சைஸ் கையெல்லாம் இதா இருக்கு. நம்ம மட்டும்தான் ஜெர்கினே போடாம வந்துருக்கிறோம். அவர் கேமரா எடுக்கிற A3 கிராஃபருடைய ஃபவுண்டரே ஜெர்கின் போட்டுக்கிட்டாரு. ஏன் ஜெர்கின் அவர் வாங்கிக்கிட்டாரு, நான் ஜெர்கின் இல்லாமல் இருக்கேன். நைட்டு -2 டிகிரிலையும் குளிரில் சொட்டர் போட்டு தான் தூங்கினேன். அன்ஃபார்ச்சுனேட்லி ஜெர்கின் வாங்கலை. மேபி நம்ம கிடைக்கிற இடத்துல இன்னொரு ஜெர்கின் வாங்க முடியுமான்னு பார்ப்போம் குளிருக்கு. இப்போ நம்ம சின்க்லா டாப்ல இருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வந்து படும் அப்படிங்கிற ஒரு இடத்து வழியாக ஜான்சகரில் சின்க்லா டாப் டனல் வழியாக நம்ம என்ன செய்ய போகிறோம், லேக்கு போகிறோம். இப்போ அதுதான் அந்த கீழே மலையில் இறங்கி அடுத்த மலை ஏறப்போகுது சின்க்லா டாப்புடைய டனலுக்கு. சின்க்லா பாஸ் போயிட்டு அங்கேருந்து படும் போக போகிறோம். படும் இங்கேருந்து வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன், பார்ப்போம். இது வந்து படும் போய் படும்ல இருந்து நம்ம வந்து இன்னைக்கு ஈவினிங் அல்லது நைட்டு தான் நம்ம என்ன செய்ய முடியும், வந்து இது பண்ண முடியும். பாருங்க இந்த ரோடை பாருங்க, இப்போ மேலே ஏறி கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஆனால் சுற்றி வந்து பனியாக இருக்குது. இந்த பனிமலையில் வந்து இந்த ரோடை வந்து பனி வந்து சூழ்ந்துருக்கு. ரொம்ப கவர்டாக இருந்ததுனால சில நேரங்களில் ஃபுல்லி கவர்டாக இருந்தது, அப்படி ரெய்னி சீசனாக இருந்தது, பனி பெஞ்சிட்டு இருந்ததுன்னா அந்த ரோட்லலாம் போக முடியாது. அதனால தான் நிப்பாட்டுறாங்க. இப்போ வந்து ரோடு கொஞ்சம் கிளியராக இருக்குது. ஆனால் காருக்குள்ளே கொஞ்சம் நல்ல ஹீட்டாக இருக்குது. ஏன்னா சூரிய ஒளி மேலே படுறதுனால ஹீட்டும் இருக்குது. அதே நேரத்தில் வெளியில் போனால் நல்ல கோல்டும் இருக்குது. இந்த கோல்டு டெசர்ட் அப்படின்றது இங்கே தான் நம்ம என்ன செய்யலாம், வந்து மவுண்டெயின் டெசர்ட் இங்கே தான் ஃபீல் பண்ண முடியும். அது வந்து நம்ம என்னத்தை தான் வீடியோவில் பார்த்தாலும் இந்த மாதிரி ரோட்டில் ட்ரைவ் பண்ணி போகும்போது அதை ஃபீல் பண்ணுற லெவலே வந்து இட்ஸ் அன்எக்ஸ்பிளைனபிள். மேலே ஏறி இப்போ கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். அந்த பாருங்கள், பனியும் இருக்குது, தூசியும் இருக்குது. பாருங்கள், தூசியும் பசி, அதான் மவுண்டெயின் டெசர்ட்.
கோல்டு மவுண்டைன் டெசர்ட். பனியும் இருக்குது, தூசியும் இருக்குது. இந்த தூசி வந்து பனியில் இருந்து அப்படியே அப்பிக்கிறோம். ஒரு மாதிரி கருப்பு ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஆயில் அல்லது பெயிண்ட் மாதிரி வந்து ஒட்டிக்கிறோம். அவ்வளோ வந்து ஒரு இது வந்து நம்ம லங்ஸ்குள்ளே போணுச்சுன்னா ரொம்ப மோசம். அதனால் வந்து மூக்கை கவர் பண்ணுற மாதிரி ஒரு மாஸ்கோ அல்லது வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல ஏசியை போட்டுட்டு வந்து இதை கவர் பண்ணி உள்ள பாருங்க. இப்போ வந்து சர்ஃபேஸ் ரோடு சமதளத்தில் போகிற மாதிரி போகுது. ஆனாலும் மவுண்டெயினுடைய சைடில் தான் வந்து ரோடு இருக்குது. கொஞ்சம் கிளியராக இருக்குது, ஸ்னோலாம் கிளியராக இருக்கிறதுனால நம்மளால் என்ன செய்ய முடியுது, இங்கே வந்து ட்ராவல் பண்ண முடியுது. பட் அங்கங்கே வந்து உடஞ்சி அல்லது விழுந்து சரிவு ஏற்பட்டு கிடக்க தான் செய்யுது. ஃபுல்லி கிளியர்டுன்னு சொல்ல முடியாது. ஃபுல்லி கிளியர்டுக்கு இன்னொரு இந்த மாதம் எண்டு வரைக்கும் ஒரு 20 days 30 days ஆகலாம். அதனால தான் அவங்க வந்து ஜூன் டு செப்டம்பர்னு சொல்கிறாங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பருக்கு அப்புறம் வந்து திரும்ப ரெய்னி சீசனும் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் உள்ள மொத்தம் 4 மாதம்தான் வந்து நம்ம இந்த மாதிரியான ரோடுகளில் செல்ஃப் ட்ரைவோ அல்லது டாக்ஸியோ ரெண்டலோ ட்ரைவ் பண்ண முடியும். ஆனால் இதில் ட்ரைவ் பண்ணி பார்க்குறது தான் நமக்கு ஒரு ஜிமிக் எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ பாருங்க, இதெல்லாம் நம்ம மேலே ஏறி ஒரு மலை ஏறி இறங்கி வந்துட்டோம். இது ஏதோ ஒரு ஊர் போயிட்டுருக்கு, லஹ்காங் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து ரோடு நல்லா தான் போட்டிருக்காங்க. பட் வந்து மழை நேரத்தில் வந்து தண்ணி வந்து ஆற்றுல இருந்து ஓடி வரும். ஆனால் இதில் பாலம் போடாதனால இந்த ரோடு வந்து என்னதான் நல்லா போட்டிருந்தாலும் அது டேமேஜ் ஆகும், வேஸ்ட்டு தான். இதில் வந்து ஒரு பிரிட்ஜை போட்டு பெருசாக இது பண்ணி எந்த அளவுக்கு தண்ணி வருமோ அதை ப்ரொடெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த பாருங்க, இந்த வேலி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. 2 மலைகளுக்கு நடுவில் இந்த பள்ளத்தாக்கு வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான். ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்பாகவும் இருக்குது பாருங்க, கலராகவும் இருக்குது பாருங்க. இதுதான் வந்து லடாக்ல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு இடம். இதே மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. நம்ம ஆன் தி வே டு லடாக் அப்படின்றதுனால நம்ம இதை கேப்சர் பண்ணியிருக்கோம். அங்கிருந்து நம்ம மற்ற இடங்கள்லாம் வந்து இதை விட எவ்வளோ பிரமாதமாக இருக்குங்கிறதையும் நம்ம என்ன செஞ்சுருவோம், பார்ப்போம். பாருங்க, இந்த 2 பள்ளத்தாக்குக்கு இடையில இந்த ரோடு, அதாவது ஆற்றை ஒட்டியே வந்து ரோடு. ஆனால் அந்த 2 மலைக்கு இடையில உள்ள பள்ளத்தாக்கு எத்தனை மலை இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 மலைகள் இருக்கும் போல 2 பக்கமும். அவ்வளோ பிரமாதமாக இருக்கு. இந்த நேச்சுரல் சீன் வந்து பாருங்க, ட்ரை மவுண்டைன். இது வந்து உங்களுக்கு இதே கிடையாது, ஒரு கிரீனே பார்க்க முடியல பாருங்க. ஒவ்வொன்றும் ட்ரை மவுண்டைன். சிலது வந்து சாண்ட் டியூன்ஸாவே இருக்கு, பாருங்க. அதுதான் வந்து இந்த பள்ளத்துல நம்ம போறதுனால வந்து ஒரு வித்தியாசமான சவுண்ட்ஸ் வருது, ஊ அப்படின்ற மாதிரியான ஒரு சவுண்ட்ஸ் வருது. அதனால சாண்ட் டியூன்ஸா இருக்கிறதுனால நல்ல என்ஜாயபிளா இருக்கு. இப்போ பாருங்க, இதே மாதிரி ஒரு இடம் வந்து நாங்கள் ஃபீல் பண்ணியிருக்கோம் சவுதி அரேபியாவில். எட்ஜ் ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்லிட்டு 2 மலைகளுக்கு நடுவில் பள்ளத்தாக்கில் போவோம். அது ரொம்ப கரடுமுடாக இருக்கும். இதை பாருங்க, அந்த இடத்துல ஒரு சின்ன குடியிருப்புகள்லாம் இருக்கு போல தெரியுது. இது வந்து ஒரு புத்த மொனாஸ்ட்ரின்னு நினைக்கிறேன், ஒரு சின்னது அல்லது கல்லறையா இருக்கலாம். மேபி இந்த கல்லறைகள்லாம் இப்படித்தான் கட்டுவாங்க. இந்த பள்ளத்தாக்குல பாருங்க, இதுல வந்து இவங்க விவசாயம் வேற பண்றாங்க. இந்த இங்கேயும் காட்டு, இந்த லெஃப்ட் சைட்லயும் காட்டு, விவசாயம் பண்றாங்க. இங்க உள்ள மாடுகள்லாம் வந்து எப்படி வித்தியாசமா இருக்கு பாருங்க. இந்த குளிருக்கு ஏத்த மாதிரியான இயற்கை அமைப்பு அதுக்கு இருக்கு. அங்கங்க ஒரு முதலமைச்சர், பிரைம் மினிஸ்டர் வந்தது போனதுக்காக வந்து செலவு பண்ணி கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு வில்லேஜ் இருக்கு. இப்போ நம்ம மணாலிலேருந்து லடாக் போகிற வழியில் கிரிகியா ஜான்ஸ்கர் செக் போஸ்ட்டில் நிற்கிறோம். லடாக் போலீஸினுடைய செக் போஸ்ட்டு. என்ட்ரி போட்டாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம், வந்து போகிறோம். வெஹிக்கிள்ஸ்லாம் வரிசையாக நிற்கிது. கண்டினியூஸாக இல்லை, செக்கிங்லாம் முடிச்சுட்டு இது பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம பின்னாடி பாருங்கள், மலைகளை எவ்வளோ இதாக இருக்குண்டு. அதில் பாருங்கள், மாடு மேயிற அளவுக்கு மேலே ஏறி போய் மேயுது பாருங்கள்.
நம்மளால கூட ஏற முடியாது. ஆனால் மாடு ஏறுது. ஆனால் மாடு திங்கிற அளவுக்கு என்னமோ இருக்குங்க மலையில். அதாவது முளைக்குத அந்த ஜீவனுக்காவது வந்து ஏதாவது உணவு கிடைக்குதே பாருங்க. கீழே மட்டும் இல்லை, மேலே வரைக்கும் நல்லா போய் வந்து என்ன செய்யுது, மேய்ஞ்சிட்டு திரும்ப வந்துடும் போல. இதெல்லாம் வந்து இந்த அடக்கஸ்தலம் போல தெரியுது. கிரேவியார்டு சிமெட்ரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவங்க இந்த சின்ன கிராமத்தில் கிரகியாக் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் லடாக்ல, இதுதான் வந்து பார்டரில் ஸ்டார்ட் ஆகுது. கிரகியாக்ல இருந்து ஜான்ஸ்கர்ல இருந்து அப்படியே படும் போயிருப்பார். ஆத்து வழியா தான் நம்ம போயிட்டே இருக்கோம். இதுல பாருங்க, நல்ல சில்லுன்னு இருக்கு தண்ணி, நல்ல ஆறு போடுது. டியூன்ஸ் இதை பாருங்க, ஒரு மலையோட இன்னொரு மலை வந்து அல்டர்னேட்டிவா சாண்ட்விச் மாதிரி பின்னி பிணைஞ்சி இறங்கியிருக்கா. இதுக்கு தான் வந்து மவுண்டெயின் டியூன்ஸ். இந்த டியூன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த காற்று அடிக்கிற சமயத்தில் அதில் பட்டு மோதி லேசாக சவுண்டு வரும். சில நேரம் காற்று அதிகமாக இருக்கும்போது அந்த டியூன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு நடுவில் தான் ஆறு ஓடுது. அதில் ஓரத்துலேயே வந்து இந்த ரோடு போட்டிருக்காங்க மலையில். நல்லா தான் இருக்கு. வந்து விவசாயம் பண்ணுறாங்க பாருங்க. இந்த லடாக்ல அந்த மாட்டை வச்சு விவசாயம் பண்ணுறாங்க. நல்லா தான் இருக்கு. இதை டிராக்டரும் யூஸ் பண்ணுறாங்க. டிராக்டர் இல்லாதவங்க வந்து மாடையும் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. இப்போ வந்து விதைக்கிற காலகட்டம் போல தெரியும், அதனால உழுவுறாங்க. இப்போ பாருங்க, இந்த மேலே வந்து அங்கங்கே குடியிருப்புகள் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேயும் இங்கேயும் கொஞ்சமாக இருக்காங்க. பட் ஆனால் வந்து லேலேருந்து இவங்கெல்லாம் ரிமோட்டாக தான் இருக்காங்க. அங்கேருந்து பெரிய அளவுக்கு சப்சிடி உதவிலாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல தெரியுது. ஆனால் பிஆர்ஓ ரோடு போட்டிருக்கிறதுனால வந்து போயிட்டு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெட்ரோல் பங்க் கூட இல்லை, பஸ் வசதி கிடையாது. ஒருவேளை லாரிலேயோ அல்லது போகிற அந்த என்ன சொல்கிறது மகேந்திரா சின்ன குட்டி யானையிலேயோ தான் வந்து போயிட்டு வந்திருப்பாங்க போல தெரியுது. இவங்க இங்கே உள்ள தேவைகளை இங்கே உள்ளதை வச்சு பூர்த்தி செஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் பெருசாக ஒன்றும் இல்லை. பட் ஒரே ஒரு தாபா செக் போஸ்ட் கிட்ட இருந்துச்சு. அதுக்கு மட்டும் டெய்லியோ அல்லது வாரத்துக்கு 2 தடவையோ சரக்கு வந்துட்டு போகுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்களுக்குலாம் வந்து எப்படி வாழ்வாதாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. இதில் மேலே ஒரு கார் வேற நிற்கிது பாருங்க. ஒருவேளை அவங்க வந்து போய் வாங்கிட்டு வந்து கடைகள் வச்சு விற்கிறாங்களா என்னமோன்னு தெரியல. நம்ம அந்த சைடு போக முடியாதனால நம்ம இங்கிட்ட இருந்து நம்ம என்ன செய்யறோம், வீடியோ எடுக்கிறோம். வந்து ரோடே இல்லை, இப்போதான் போடுறாங்க. அதுதான் 60 கிலோமீட்டர் இப்படித்தான் போகணுமா இல்லை என்னன்றது தெரியல. பட் வந்து போவோம், இப்படியே போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து ரோடு போடுற இந்த மிஷினு இதெல்லாம் வச்சுருக்காங்க. க்ரஷரி எல்லாமே அங்கே தான் இருக்குது. பட் வந்து வெள்ளி குமிச்சு வச்சுருக்காங்க. மண் ரோடு தான் வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ நேரம்னு தெரியல. பொறுமையாக தான் நம்ம போக வேண்டியிருக்கு. பொறுமையாகவே போவோம். அவ்வளோ பெரிய ஹைவேஸில் ட்ராவல் பண்ணிவிட்டு இது பாருங்கள். இதுவும் வந்து ஒரு ரக்கடான வந்து ஒரு ரோடும் இருக்குது. இது வந்து இன்னும் இன்கம்ப்ளீட்டாக வச்சுருக்காங்க. இன்னும் ரோடு போடலை. அங்கங்கே போட்டிருக்காங்க, அங்கங்கே வந்து போடாமல் வச்சுருக்காங்க. இது ஒரு பார்ட்டு. இதில் வந்து நம்ம ரொம்ப ஸ்லோவாக 10ல் தான் போக முடியுது. ஆனால் ரைட் சைடில் பாறைகள் உருண்டு விடுறது, ஏன்னா உடைச்ச பாறைகள் வந்து அங்கங்கே கலண்டு நிற்கும். கற்கிற ஏதாவது விழுந்துச்சுன்னா நம்ம வண்டி தான் டேமேஜ் ஆகும். அதனால் கவனமாக முன்னாடி பார்த்து நம்ம போக வேண்டியது இருக்குது. பாருங்க, 2 ரிவரும் ஒன்றா கனெக்ட் ஆகி லெஃப்டில் ஒன்று வருது, ரைட்டில் ஒன்று வருது. ரெண்டும் வந்து லிங்க் ஆகி ஒரே ரிவராக போகுது பாருங்க. இந்த சைடு வளைக்கிறேன், இங்கிட்டு ஒரு ரிவர், இந்த சைடு ஒரு ரிவர். லெஃப்டில் வர்ற ரிவரா இந்த பாருங்க, இந்த சைடு ஒரு ரிவர். இந்த ரிவரும் அந்த ரிவரும் சேர்ந்து ஒரே ரிவராக என்ன செய்யுது போகுது. இதுதான் வந்து ஜான்ஸ்கர் ரிவர். இது பேர் இந்த ஜான்ஸ்கர் ரிவர். இப்போ நம்ம ஜான்ஸ்கரில் வந்து நம்ம இருக்கோம். இப்போ படும்க்கு வந்து இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குது. பட் இதே ரோட்டில் தான் போகணுமா என்னன்னு தெரியல. பட் ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அல்டர்னேட்டிவ் ரூட்னால இது மட்டும்தான் ஓப்பன் ஆகிருக்கு. அதனால நம்ம இந்த வழியாக போயிட்டுருக்கோம். பட் நம்ம ஏற்கனவே பனிலையும் போனோம் இல்லையா, அந்த இடத்துல நல்ல குளிராக இருந்துச்சு. இப்போ லைட் கோல்டாக இருக்குது. ஆனால் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா வந்து சுற்றி மலை எல்லாமே ட்ரையாக இருக்கிறதுனால என்ன செய்யலை, அந்த அளவுக்கு கோல்டு இல்லை. ஒரு 18 டிகிரி வந்து 18-19 டிகிரி வந்து காட்டுது அவுட் சைடில்.
பாருங்க ஹிமாலயன் மவுண்டெயின்ஸை எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி இந்த மலையை பார்த்துருக்கோம். இவ்வளோ ஆஃப் ரோடுக்கு அப்புறம் கடுமையான ஆஃப் ரோடுனா எந்த அளவுக்குன்னா மட் ரோடு. எப்படி பார்த்துட்டு வரலான்னா ஆஃப் ரோடு ஓட்டலாம், ஆனால் மேலேயே பார்த்துக்கிட்டு மேலேருந்து பாறை உழுதா கல் உழுதான்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டு வர முடியுமா? அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு இது வந்து ரோடு. இப்போ தான் வந்து தார் ரோடே வந்திருக்குது. படும் வந்து இங்கேருந்து ஒரு 22 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு வியூக்காக காட்டுறேன். இது ஒரு பனிமலையிலேருந்து இப்போ ட்ராவல் பண்ணிட்டு தாண்டி நம்ம எல்லாத்தையும் தாண்டி படும் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 200-300 கிலோமீட்டர்ஸ் காட்டுது லே. என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு சொன்னா, இந்த ஊர்ல பெட்ரோல் பங்கு ரொம்ப தூரத்துல தான் இருக்குது. நம்மள்ட்ட டீசல் கம்மியான ரிசோர்ஸ் இருக்கு. இப்போ ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க இருந்து லேக்கு வந்து புதன்கிழமை தான் போக முடியும், கார்கிலுக்கும் வந்து புதன்கிழமை தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எதனால வச்சிருக்காங்கன்றதே தெரியல. கேட்டா ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுங்கிறாங்க. என்ன ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன், எதுக்காக தேவையில்லாம போட்டு வந்து பண்றாங்கன்னே தெரியல. இதெல்லாம் வந்து ரோட் டிரைவ்ல பண்றது வந்து முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அதுதான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்றது. ஸ்ரீநகர் வழியா தான் வந்து லேக்கு போகணும், அதுதான் பெட்டர் ஐடியா அப்படின்னு. அப்படி சப்போஸ் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்ரீநகர்ல ஸ்டே பண்ணிடலாம், இல்லைன்னா இந்த மாதிரியான காட்டுக்கு உள்ள வந்து நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க போல தெரியுது. பட் ஆனா எது நடந்தாலும் பட் இந்த வேலியை வந்து பாக்குறது கொஞ்சம் நல்லா இருக்கு. அதனால வந்து வியூவர்ஸ்க்காக நம்ம என்ன செய்யறோம், இதை கேப்சர் பண்றோம். நம்ம மணாலியிலிருந்து சன்ஸ்கர் வழியா படும் வந்துட்டோம். படும் ஒரு சின்ன டவுனு, பட் பெட்ரோல் பங்கு தூரத்தில் தான் இருக்குது. இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சாப்பிட்றதுக்காக லஞ்ச் ஆல்மோஸ்ட் 4 மணி ஆச்சு. இங்கே என்ன சாப்பாடுனா மேகி, பராத்தா, ஆம்லேட், இந்த ஊறுகாய் தொட்டுக்கிற இவ்வளோதான். இதுதான் சாப்பாடு. இப்போ இந்த சாப்பாடு வாங்கியிருக்கோம். நம்ம சாப்பிட்டுட்டு லே போவோம். லேலையும் அங்கே ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அது வந்து வீக்லி டேஸில் 2 நாள் தான் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே தான் வந்து அலோடு. சப்போஸ் நம்ம போவோம், அங்கே அலோடு இல்லைன்னா திரும்ப வந்து படும்ல தங்கிட்டு திரும்ப நம்ம என்ன செய்வோம், சஸ்கர் வழியாக வந்து லேக் போவோம். எப்படின்னாலும் நம்ம லேக் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகணும். அதை பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னா நமக்கு இன்னொரு பிரச்சனை. நம்ம அங்கே தார்ச்சாலேருந்து நேற்று அலோவ் பண்ணி திரும்ப நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு கிளம்பி வந்தோம். இங்கே லே வழியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட ஆஃப் ரோடு மட்டுமே ஒரு 40 கிலோமீட்டர்ஸில் வந்து ரொம்ப ட்ரை ரோடு, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டிகிட்டு வர வேண்டியது. அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இப்போ இங்கே வந்து படும்ல சாப்பிட்டுட்டு வரலான்னு பார்த்தா இங்கேயும் வந்து என்னென்னா க்ளோஸ் தான். அதாவது லேங்கிறது வந்து வெப்சைட்டில் நீங்கள் லேக்கு வரலாம் போகலாம் வந்து வச்சுருக்கானுங்க. ஆனால் அதுக்கு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் இப்போ தான் வரணும், இப்போ தான் போகணும் அப்படிங்கிற வெப்சைட்டில் லேயோட அட்மினிஸ்ட்ரேஷனில் கிடையாது, லடாக்கோட அட்மினிஸ்ட்ரேஷனில். இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த சைடு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, மணாலி டு லே. சரி, படும் வழியாக போகலான்னு சொல்லிட்டு இவங்க தார்ச்சாவில் இன்னைக்கு காலையில் அலோவ் பண்ணாங்கன்னா, இங்கே வந்து பார்த்தா வந்து அதுவும் சண்டேயும் வெனஸ்டே மட்டும்தான் அலோவ்டான். அதுலேயும் வந்து காலையில் 5 மணிலேருந்து 10 மணி வரைக்குமா. அப்போது இதெல்லாம் வந்து எவ்வளோ நம்ம ட்ராவல் பண்ணி 4000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வர்ற நம்ம பைக்கில் வர்றோம், காரில் வர்றோம், இவங்க அசால்ட்டாக வந்து சொல்கிறாங்க. அப்போது எவ்வளோ கேர்லெஸ்னஸ் இருக்குது பாருங்கள். இவ்வளவு அதாவது இன்எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்படி தான். அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு டூரிஸ்ட்டை வந்து இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் டூரிஸ்ட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம், ஒரு வழிக்கு போகணும், இல்லை இங்கிட்டு போகணும். கார்கிலில் போனால் கார்கிலுக்கும் அப்படி தான். இப்போ அட்லீஸ்ட் பெஸ்ட்டு நான் என்ன ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன்னா, நீங்கள் லேக்கு வந்து ஃப்ளைட்டை தவிர வேறு எதையுமே ப்ரிஃபர் பண்ணாதீங்க தயவுசெய்து. இந்த மாதிரி நீங்கள் வர்றதா இருந்தால் ஜூனுக்கு அப்புறம் எல்லாம் கிளியராக இருக்குது பார்க்கலாம் அப்படின்னா வாங்க. ஆனால் ட்ரையாக தான் இருக்கும், இந்த ஸ்னோவெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. ஆல்மோஸ்ட் என்னென்னா வடக்கம் தான், சவுத்து தான் அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துக்கிறானுங்க. என்னென்னா நம்மளாம் இங்கே வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் வந்து இங்கே இருக்குது.
லடாக்குங்கிறது வந்து ஒன்லி ஃப்ளைட்டில் வந்து பார்த்துட்டு இந்த மலையில் பார்த்துட்டு போயிட வேண்டியது தான். நம்மளை மாதிரி பார்டர் டு பார்டர் வரணும்னு நினச்சோம்னா இவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஆனால் என்னென்னா கரெக்டான இன்ஃபர்மேஷனை வந்து அந்தந்த செக் போஸ்ட்டில் கொடுத்து, இல்லை நாங்கள் இது இவ்வளோ தூரத்துக்கு அலோவ் பண்ண முடியாது, சண்டேனால் நம்ம அப்படியே நம்ம என்ன செஞ்சுருப்போம், ஸ்ரீநகர் போயிடும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கேயும் சொல்லலை, இங்கேயும் சொல்லலை, எங்கேயுமே சொல்ல மாட்டேங்கிறானுங்க வாய் திறந்து. அங்கங்கே பாருங்கள் ஒரு நூலை பிடிச்சி வச்சு இழுத்துக்கிட்டு இருக்கானுங்க மேலே. இந்த மேலே ஒருத்தி இருக்கா, அவளும் என்ன செய்கிறா, போலீஸ்காரன் முன்னாடின்னு நினைக்கிறேன். அவன் போலீஸ்காரன் அவளை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டான். இவன் வந்துக்கிட்டு கியாமியான்றா. கேட்டால் சண்டே தான் வாங்க, சண்டே வாங்க, இல்லைன்னா வந்து வெனஸ்டே வாங்க அப்படின்றா. அது காலையில் 5 to 10 தானா. சரி ஓகே, இப்போ நம்ம திரும்ப போகிறதா இருந்தாலும் அந்த ஹடில்ஸை தாண்டி போகணும். நமக்கு கிட்டத்தட்ட வந்து டீசல் வேஸ்ட்டு, வியர் அண்ட் டியர் வேஸ்ட்டு காரில். அதனால் இங்கே ஏதாவது ஸ்டே பண்ண முடியுமான்னு பார்ப்போம். புதன்கிழமையும் பை சான்ஸ் அலோவபிள் இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக காஷ்மீரை பார்த்துட்டு லேயை மறந்துட்டு நம்ம ஊரை நோக்கி நகர வேண்டியது தான். ஏன்னா இந்தியா வந்து வடக்கனலுக்கு மட்டும்தாங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி தான் இங்கே உள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. வெரி புவர் அட்மினிஸ்ட்ரேஷன். இவங்க வந்து வெப்சைட்லேயும் மற்றொன்னான இதுலேயும் தான் சொல்கிறாங்களே தவிர மற்ற விஷயங்கள் இல்லை. வந்தால் ஃப்ளைட்டில் வாங்க. ஃப்ளைட்டில் வர்றதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இந்தியாவுடைய பார்டரை டச் பண்ணுறதுக்கு நான் ஏன் ஃப்ளைட்டில் வரணும், என்னுடைய காரில் தான் நான் வரணும். வந்தால் தானே நான் டச் பண்ண முடியும். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. பார்ப்போம் வெனஸ்டே அலோவ் பண்ணுறாங்களான்ட்டு. ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். வந்துட்டோம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா மாற்று முடிவு எடுப்பேன். நம்ம லே வந்துட்டோம். இப்போ லேயுடைய ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரூமில் நம்ம லேயுடைய மார்க்கெட்டுக்கு ஒரு 9 o'clock தான் நம்மளால் போக முடிஞ்சுது. இதுதான் அந்த மார்க்கெட்டு, பாருங்கள், சுற்றி பாருங்கள். இது வந்து லேயுடைய ஃபுல் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ஒரே ஒரு இடத்துல இருக்குது. நம்ம 9 o'clock போனதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் அவங்க வந்து க்ளோசிங் டைமு இதுதான் நம்மளால் எடுக்க முடிஞ்சது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஃப்யூஜி இது. இங்கே பாருங்கள், இந்த ஐ லவ் லடாக் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதே மாதிரி தான் எல்லா இடங்கள்லையும் எழுதியிருக்காங்க. பட் வந்து ஏற்கனவே ஒரு ரீல்ஸில் நான் பார்த்தேன், கோயம்புத்தூரை லவ் பண்ணுங்க காசு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணியிருந்தாங்க. இது போகிற போக்க பார்த்தா இனி வந்து சந்து பொந்தெல்லாம் தெருவெலாம் ஐ லவ் யூ எழுத போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இந்த லே லடாக்குகளுடைய மார்க்கெட்டு, இந்த மார்க்கெட்டில் வந்து இந்த சைடு ஒரு பகுதி பெரிய மார்க்கெட்டு தான். நம்ம லேட்டாக வந்ததுனால எல்லாம் க்ளோஸாக இருக்குது. முடிஞ்சால் நாளைக்கும் இதை ஃபுல்லாக சுற்றி பார்த்து ஏதாவது பொருட்கள் வாங்க முடியுமா, சோனியஸ் எதுவும் கிடைக்குமா இங்கே வந்ததுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆனால் வந்து கொஞ்சம் மால் ரோடாக இருக்கிறதுனால கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் எல்லா இடங்கள்லையும் டூரிஸ்ட் பிளேஸில். இப்போ நம்ம சாப்பிட வந்திருக்கோம் நைட்டு. இங்கே வந்து மோமோஸ், சிக்கன் மோமோஸும் வந்து தந்தூரி ரொட்டி, சில்லி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த குளிருக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி தான் வந்து நம்ம ஒரு 2 நாளைக்கு அப்புறம் ஒரு உருப்படியான சாப்பாடை வந்து நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன், நல்லா தான் இருக்குது. அடுத்து சில்லி சிக்கன் வந்திருக்கு. சில்லி சிக்கனையும் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு பார்ப்போம். அதுவும் நல்லா தான் இருக்குது. இப்போ இதுதான் நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டலு. இப்போ இங்கே வந்திருக்கிறோம். இந்த ஹோட்டலில் தான் வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஒரு நாளைக்கு 2200 ரூபா, ஒரு 3 நாள் 4 நாள் நம்ம இங்கே ஸ்டே